வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழம் நிறைய மருத்துவமைகளை நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் பழுத்த மாம்பழத்தை சாப்பிட்றதால அஜீரணம், வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நீங்கும். மாம்பழத்தில் காணப்படக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி, அதாவது பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பிளட் ப்ரெஷர் அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவன்மைகள் இந்த முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம், அது பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்களினுடைய உள்ளடக்கம் மிகவும் அதிகம். ஸோ இது நமக்கு அனைத்து வழிகளிலும் நல்ல உடல் நலத்தை கொடுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வளமான அளவு பொட்டாசியம் இருக்குது. ஸோ 146 மில்லிகிராம், அப்புறம் 4% மற்றும் மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிராமில் உங்களுக்கு 2% வந்து மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஸோ இந்த மாம்பழம் என்ன பண்ண முடியும்னா, நம்மளுடைய ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கெல்லாம் இயற்கை மருந்தாக அமையும். அந்த பிபி ப்ராப்ளத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் அதிக அளவு பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போடைய அளவை குறைக்கிறதுக்கு இந்த மாம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா சுலபமான எடையை அதிகரிக்கலாம். 150 கிராம் மாம்பழத்தில் 86 கலோரிகள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து சுலபமாக உங்களுக்கு ஈர்த்து கொள்ளும் உங்களுடைய உடலில். ஸோ மேலும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அதை வந்து சர்க்கரையாக மாற்றுறதால எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். செரிமானமின்மை மற்றும் அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முக்கிய பங்கு மாம்பழத்துக்கு இருக்குது. ஸோ இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான நீங்கள் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா மாம்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் இயல்பான முறையிலேயே செரிமானம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிறதுக்கு, அது மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ரத்த சோகை அகண்டு போகிறதுக்கு மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் நல்லது. அவங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும். நீங்கள் மாம்பழங்களை ஒழுங்காகவும் தேவையான அளவும் உட்கொண்டாலே உங்களுடைய பிளட்டோடைய அளவு அதிகரிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் கிடைக்கிறதால ரத்த சோகையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வராமலும் தடுத்துக்கலாம். முகப்பொருள் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். முகப்பருவை சரிப்படுத்துறதுக்கு மாம்பழம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சருமங்கள்ல அடைபட்டிருக்கக்கூடிய துவாரங்களை விடுவிக்கிறதுக்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். இந்த துவாரங்களை திறந்ததுக்கு அப்புறம் முகப்பருக்கள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடைப்பட்ட துவாரங்களை நீக்கி விடுறது தான் முகப்பருவை நிறுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த வழி. ஸோ அதை செய்யக்கூடியது தான் இந்த மாம்பழம். நீங்கள் அதுக்கு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கூழை எடுத்து முகத்தில் தடவி 10 நிமிஷங்கள் வந்து கழிச்சு உங்களுடைய முகத்தை கழுவணும். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமங்கள் அடைப்பட்ட துவாரங்களை விடுவிக்கலாம். இல்லைனா நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போதும் உங்களுடைய சருமத்தில் முகப்பொருட்கள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் இளமை தோட்டத்தோட எப்போதும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மாம்பழங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி, கோலோஜன் புரதத்தை உடலில் சுரக்க செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த குழாய்களில் உடலில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுவையும் காக்கிறதுக்கு கோலோஜன் உதவுவதால் வயதான தோட்டத்தை வெளிப்படுத்தாமல் மாம்பழம் உங்களுக்கு தள்ளி வைக்கும். நீங்கள் உங்களுடைய வயசு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்காக தோல் சுருக்கங்கள் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் கியூர் பண்ணிக்க வராமல் தடுக்க மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதை தடுக்கும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தி நாளடைவில் புற்றுநோயை நீங்கள் கியூர் பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. மூளையினுடைய செயல்களை பாதுகாத்து மேம்படுத்துறதுக்கு மிகவும் முக்கியமான விட்டமின் B6 வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்களில் ஏராளமான அளவில் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்கிறதால நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் பெறுங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. உங்களுடைய மூளையினுடைய வளர்ச்சி
அதிகரிக்கும். சிந்திக்கு செயல்படக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்னது போல் நீங்கள் மாம்பழங்களை எடுத்துக்கும் பொழுது அதில் பீட்டா கரோட்டின் கரோட்டினாய்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை இது மென்மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும். இம்யூன் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய உடலை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு, வலிமையாக வைக்கிறதுக்கு மாம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். வராமல் சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் வராமல் தடுத்து நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மாம்பழம் உங்களுக்கு அதிகரிக்கும். சர்க்கரை நோய் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க மாம்பழத்தை எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாலும் சில ஆய்வின்படி மாம்பழம் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்தாக இருக்குன்றதை சொல்றாங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு சத்தால சர்க்கரை நோயாளிகள் அதை கண்டிப்பாக உண்ணக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை ஒரு நீண்ட நாளாக இருக்கு. ஆனா அது பொய் அப்படின்றத பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது இயற்கையான சத்து அப்படின்றதால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதான் மாம்பழம் சொல்றாங்க. போதுமான அளவுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபட்டலாம். கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழம் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் நறுக்கி இருக்கக்கூடிய மாம்பழங்களை நீங்கள் சாப்பிடும் போதே அது உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண் பார்வைக்கு மிகவும் மாம்பழம் நல்லது. இதை நீங்கள் சாப்பிடும் போது மாலை கண் நோய் மற்றும் கண் வறட்சியை அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் தடுத்துக்கலாம். உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க மாம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வெப்ப வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு மென்மேலும் ஃபியூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. பச்சை மாங்காவை நீங்கள் ஜூஸ் எடுத்து அந்த சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து அது கூட நீங்கள் இனிப்பு சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடையும். மேலும் உடலும் பாதுகாப்போட இருக்கும். ஆயுர்வேதத்தின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய கோட்டிற்கு இருக்கக்கூடிய வெப்பநிலையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் பொழுது அடிக்கடி சிறுநீர் பெருக்கு ஏற்படுறதுக்கும் அயர்ந்து போகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சோர்ந்து போயிடும் நம்ம. ஏன் அப்படின்னா அதிகப்படியான சூரிய ஆற்றல் உடல் மற்றும் தசைகளை சுட்டி எரிக்கிறதால இதன் விளைவாக சிறுநீரகத்திலிருந்து அதிகப்படியான நச்சுத்தன்மை புகுந்து விடும் அப்படின்றதால தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெப்பவாதம் இல்லாமல் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் இது மாதிரி உங்களுக்கு வராமல் நீங்கள் மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை அந்த சீசன்லேயே தொடர்ந்து சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் உறுதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.